வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைகள் பகுதி 5. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் எவ்வளவோ இருந்தாலும் அதில் சால்ட், சுகர், அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ், அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய ஆயில். ஸோ இந்த 4 விஷயந்தான் நம்ம உடம்பில் வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம். நம்ம எடுக்கக்கூடிய உப்பு, நம்ம எடுக்கக்கூடிய சர்க்கரை, நம்ம எடுக்கக்கூடிய ஆயில்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய கார அளவு அல்லது கார உணவுகள். இந்த 4 விஷயந்தானுங்க நம்ம உடம்பை எல்லா விதத்திலையும் ஸ்பாயில் பண்ணுது. நம்ம உடல் நல்ல விதமாக இயங்கணும்னா எல்லாமே அளவுக்கு சரியாக இருக்கணும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். உப்பும் சர்க்கரையும் ஆயிலும் அப்புறம் காரமும் மிக அளவாகவும் அதற்கு குறைவாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய நன்மை. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரையை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டோம்னா அது உங்களுடைய உடல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். வெள்ளை சர்க்கரை ஒன்லி இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸை அதிகமாக போட்டு, கெமிக்கல்ஸ் அதிகமாக போட்டு ப்ளீச் பண்ணி தரக்கூடிய ஒரு பொருள் தான். அதே மாதிரி அயோடின் கலந்த உப்பு, அதுவுமே அளவுக்கு அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா இது எல்லாம் நம்மளுடைய உடலுக்கு அதிகபட்சமாக நம்ம ஒரு வகையான ப்ரெஷரை கொடுக்குறோம். உணவு மூலமாக நம்ம உடம்புக்கு ஒரு வகையான ப்ரெஷரை கொடுக்குறோம். அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் பரிணாம வளர்ச்சியில் நம்ம பார்த்தோம்னா, அது நம்ம ஒரு செல் உயிரியிலிருந்து அப்புறம் நம்ம ஒவ்வொரு உயிரியாக மாறி, அதுக்கப்புறம் மீனாகி, தவளையாகி, பூர்வனாகி, அப்புறம் பாலூட்டிகள்ங்கிறதுல மனிதன் வர்றான் கடைசியில். இப்போ எந்த உயிரியும்